அதுல வந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, அந்த ராட்ன்னு சொல்ற ஒரு டிவைஸ் வந்து கழண்டு விழுந்திருக்குது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுன்னு தான் இந்த வந்து எலக்ட்ரிக் இது வந்து சப்ளை பண்ணுது. அது வந்து கழண்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இட் இஸ் ஆல்சோ ஷோயிங் இந்த மாதிரி அதுல வந்து எப்படி கழண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஐதர் தட் குட் பி அது வந்துட்டு ஒரு சபட்டாஜா இருக்கலாம், ஆர் இட் குட் பி இவங்களோட மெக்கானிக்கல் இந்த மெயின்டெனன்ஸ் எரரா இருக்கலாம். அது வந்து நம்ம யாருமே இப்போ வந்து அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு கிடையாது. ஆனால் இதில் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக எல்லா மக்களும் பேசியே தீரணும். என்னென்னா இதில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் வந்து என்ன ஒருத்தர் போடுறாரு வீடியோ, இந்த மாதிரி நாங்கள் டெல்லியிலேருந்து அஹமதாபாத் வர்றதுக்குள்ளாரியே ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, லைட் இல்லை, இந்த இது மியூசிக் செட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அட் தட் டைம் எங்கள் வீட்டில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அப்போவே அவங்க வந்துட்டு இந்த அஹமதாபாத்தில் தே ஷுட் ஹவ் செக்ட் அவுட், இட் குட் பி அன் எரர் ஆன் தட்னு. அப்போ ஈச் ஒன் வந்து அவங்க யூகத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க தவிர்த்துட்டு யாருமே ஆக்சுவலி தான் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அட் தட் டைம் நடந்த உடனே நம்மளுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் அதுவும் கிடைக்கல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் கிடைக்கல. இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே, அதுவுமே இட் வில் டேக் 2 வீக்ஸ் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் 3 மாதம் ஆகும் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச கதை விட்டுட்ருக்காங்க. இதில் நேற்று நான் ஒரு ஊடகத்தில் பார்த்துட்டு இருந்தேன். தட் ஐ மஸ்ட் மென்ஷன் தட் நேம், பிகாஸ் அவங்களாம் வந்துட்டு அவ்வளோ இதாக வந்து ஒரு திமிர் பேச்சும் வந்து நம்ம யாருமே அங்கே எக்ஸ்பர்ட் கிடையாது. அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, எக்ஸப்ட் அந்த ஒரு ஆள் தப்பிச்ச ஒரு ஆள். அதுமே வேர்ல்ட் ஓவர் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் இட்ஸ் அ மிரக்கிள். ஓகே, அந்த மிரக்கிளே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரண்ட் லைனோ அதோ ஒருத்தர் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாரு. அவன் கழுண்டனா குதிச்சான், எப்படி அவனுக்கு மட்டும் டோர் தந்ததுன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து 3ஆ உடஞ்சிருச்சுட்டு. இதுவும் நம்மளுக்கு அவங்க காட்டுற பிக்சர்ஸ் தான், நம்ம யாருமே அங்கே போய் பார்க்கல. அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த கரெக்டாக அந்த டோர் கிட்ட தான் அது உடஞ்சிருக்கு.